நமக்கு வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கணும் அப்படின்னு நம்ம கோவிலுக்கு போறோங்க. ஆனாலும் குறிப்பா எனக்கு அநியாயம் நடந்துருச்சு. என் காசு பணமெல்லாம் திருடு போயிருச்சு. எனக்கு நீதி கிடைக்கல. என்னை ஏமாத்திட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கோவில் போகக்கூடிய பக்தர்களும் இருக்காங்க. அந்த வகையில நீதி வழங்கக்கூடிய தெய்வத்த பத்தி தாங்க இப்போ இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். அதாவது அநீதியால பாதிக்கப்பட்ட பக்தர்கள் இந்த அம்மன் கிட்ட வந்து முறையிடுறாங்க. அப்படி அம்மன் கிட்ட முறையிட்டு சில நேர்த்திக்கடன்களை செலுத்துறாங்க. அப்போ அந்த நேர்த்திக்கடனால கண்டிப்பா அவர்களுக்கு நல்லது நடக்குது, நியாயம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் 8 நாளைக்குள்ள நியாயம் கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயங்க. அதை தான் நம்ம பார்க்க போறோம். காசு வெட்டி வழிபாடு, அதாவது காசு வெட்டி வேண்டுதல் வச்சுக்கிட்டா கண்டிப்பா நமக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர தகவல். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம தமிழகத்தில் இப்படியும் ஒரு அதிசயமான கோவில் இருக்குது. நான் இதை பற்றி விரிவாக சொல்கிறேன். நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் போகணும் அப்படின்னாலும் சரி, வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். நான் சரியான தகவல்களை சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களாலேயும் இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வர முடியும். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணுமா? உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதற்கு சரியான பரிகார பலன்கள் தெரிந்து கொள்ளணுமா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். காசு வெட்டி வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் ஒரு காலகாலமாக நடந்து வர ஒரு நம்பிக்கையாக சொல்லலாம். பக்தர்கள் ஒரு நாணயத்தை, அதாவது ஒரு காசை 2 துண்டாக வெட்டி அல்லது வெட்டப்பட்ட நாணயத்தை காணிக்கையாக செலுத்துகிறாங்க. அம்மன் முன்பு தங்களுடைய குறைய மனதார சொல்கிறாங்க. எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கிறாங்க. உண்மை வெளிப்பட வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க. அநியாயம் செய்தவங்க தக்க பலனை அடைய வேண்டும் அப்படின்னு நம்பிக்கையின் அடையாளமாக வந்து வழிபாடு செய்துக்கிறாங்க. கண்டிப்பாக அது நடக்குதுங்க. பொதுவாக மக்கள் சொத்து தகராறு, கடன் பிரச்சனை, அதாவது கடன் கொடுத்து திரும்ப பெற முடியாத நிலை, வீண் பழி அல்லது அவதூறு, நம்பிக்கை துரோகம், குடும்ப அநீதி, சட்ட பிரச்சனை, உண்மை வெல்ல வேண்டும் அப்படிங்கிற வேண்டுதல், இவை எல்லாமே வச்சு தான் வழிபாடு செய்கிறாங்க. இந்த அம்மனை தரிசித்து தங்களுடைய வேண்டுதலை மனதில் சொல்லிக்கிறாங்க. கோவில் அனுமதிக்கப்பட்ட முறையில் காசு வெட்டி காணிக்கையாக செலுத்துகிறாங்க. வேண்டுதல் நிறைவேறியதுக்கு பிறகு மீண்டும் வந்து நன்றி வழிபாடுகளும் அபிஷேகம் அல்லது அன்னதானங்களும் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பிறருக்கு தீங்கு விளைவிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிபாடு இது கிடையாதுங்க. இந்த கோவிலினுடைய மரபில் பக்தர்களின் நம்பிக்கையில் இது ஒரு உண்மையான முறையீட்டுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான வழிபாடு இங்கே நடக்கப்படுது. முக்கியமாக இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியாக்குறிச்சி வெட்டுடையார் காளியம்மன் கோவில் பற்றி தாங்க நாம் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் கூகுள்லேயே கூட போய் வெட்டுடையார் காளியம்மன் கோவில் அப்படின்னு போட்டிங்கனாவே அதனுடைய முழுமையான தகவல் உங்களுக்கு கிடைச்சிரும். முக்கியமாக இந்த கோவில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டுடையார் காளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகில் இருக்கக்கூடிய அரியாக்குறிச்சி, அதாவது கொல்லங்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் அருள்மிகு அருள்பளிக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி தலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சக்தி தெய்வம். இந்த கோவில் ரொம்பவே முக்கியமான தலங்களில் ஒன்றாவும் பார்க்கப்படுது. இந்த வெட்டுடையார் ஐயனார் சன்னதிக்கு அருகில் அம்பிகையினுடைய எந்திரம் கண்டெடுக்கப்பட்டதாகவும் தல வரலாறு சொல்லுது. அதன் பிறகு அம்பிகை பிரதிஷ்டை செய்யப்பட்டு வெட்டுடையார் காளி அப்படிங்கிற பெயர் பெறுகிறாங்க. பக்தர்கள் நீதிக்காகவும் தங்களுக்கு செய்யப்பட்ட அநீதிக்காக தீர்வு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த அம்மனை வந்து வழிபாடு செய்கிறாங்க. குழந்தை பேரு, குழந்தையினுடைய பேச்சு திறன், குடும்ப நலம், தீய சக்தியிலிருந்து பாதுகாப்பு போன்ற வேண்டுதலுக்காகவும் பக்தர்கள் அதிகம் வந்து தரிசனம் செய்கிறாங்க. காலை 6லிருந்து 12 மணி வரையிலும், மதியம் 12லிருந்து 6 மணி வரையிலும் இங்கே இடையில நடை சாத்தப்படக்கூடிய ஒரு வழக்கமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கோவிலினுடைய முழுத்தால வரலாறு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த கோவில் எடுத்துக்கிட்டாலுமே அதற்கான வரலாறு நமக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது. அந்த வகையில் தான் இந்த தல வரலாறும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முற்றிலுமாக பார்க்கும்போது இந்த வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளையார் கோவிலுக்கு அருகில் அமைஞ்சிருக்கு.
பண்டைய காலத்தில் இந்த பகுதி அடர்ந்த வனமாக இருந்ததா சொல்கிறாங்க. அங்கே ஐயனார் வழிபாடு நடைபெற்றிருக்கு. ஒரு நாள் நிலத்தை உழும்போது அங்கே உழும்போது அல்லது மரம் வெட்டும்போது பூமிக்கடியில் சக்தியினுடைய சின்னமாக கருதப்படக்கூடிய எந்திரம் கிடைத்ததாக தல மரபு சொல்லுது. அதனை பிரதிஷ்டை செய்து காளியம்மனாக வழிபட தொடங்குறாங்க. அருகில் இருந்த வெட்டுடையார் ஐயனாரினுடைய பெயரோடு இணைந்து இந்த அம்மன் வெட்டுடையார் காளி அப்படிங்கிற பெயரையும் பெறுகிறாங்க. இந்த தளத்தில் அம்மன் அநீதிக்கு நீதி வழங்கக்கூடிய தெய்வமாக பக்தர்களால் போற்றப்படுறாங்க. அதனால தான் காசு வெட்டி நேர்த்திக்கடன் ரொம்ப பிரபலமாகிறது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த வேலுநாச்சியாருடைய கதையோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பார்க்கும்போது சிவகங்கை மாவட்டத்தில் இந்த கோவில் இருக்குன்னு பார்த்தோம். வீரமங்கையான வேலுநாச்சியாரை பிரிட்டிஷ் படை துரத்தி கொண்டு வருது. சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருகில் இருக்கக்கூடிய இந்த அரியாக்குறிச்சியில் இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்குள்ளே தன்னுடைய படைகளோடு தப்பித்து சென்று விடுகிறாங்க வேலுநாச்சியார். இந்த இடத்துல 12 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண், அதாவது உடையாள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுமி ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக பிரிட்டிஷ் படைகள் வருது. படைத்தளபதி அந்த சிறுமியை கூப்பிட்டு, நீ வேலுநாச்சியாரை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது எந்த பக்கம் போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த சிறுமி, நான் வேலுநாச்சியாரை பார்த்தேன், ஆனால் அவர் எந்த பக்கமாக போனார் என்பதை உங்களிடம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட படைத்தளபதிக்கு பயங்கர கோபம் வருது. இப்போது நீ சொல்லலை அப்படின்னா நான் உன்னை 2 குறா வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. நீ என்ன செஞ்சாலும் சரி, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் நாட்டு ராணி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டு அந்த தளபதிக்கு ரொம்பவே கோபம் வருது. அந்த இடத்துலையே அந்த சிறுமியை ரொம்பவே கடுமையாக தாக்குறாங்க. இந்த செய்தியை கேட்டு அந்த இடத்துக்கு வராங்க நாச்சியார். அப்போது அந்த பெண்ணை பார்த்து ஒரு காளியம்மன் கோவிலை நிறுவுறாங்க. அதாவது அந்த பெண்ணுக்கு வெட்டுப்பட்டிருக்கிறத பார்த்து ஒரு காளியம்மன் கோவிலை நிறுவுறாங்க. அங்கே வெட்டுடையார் காளியம்மனாக உடையார் இன்னைக்கும் வணங்கப்பட்டு வருகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகங்கை மாவட்டம் காளையர் கோவில் வட்டம் அரியாக்குறிச்சி கிராமம் மதுரையில் இருந்து சிவகங்கை வழியாக தொண்டி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் கொல்லங்குடி கிராமத்திற்கு தெற்கில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த வெட்டுடையார் காளி திருக்கோவிலை பார்க்க முடியும். இந்த கோவிலில் அருளும் அம்பிகை வலது காலை மடித்து அமர்ந்து 8 கைகளோடு காலுக்கு கீழே அசுரனை வதம் செய்த கோலத்தில் காட்சி தருகிறாங்க. இங்கு எந்த ஒரு கெட்டது நடந்தாலும் சரி, இங்கே நம்ம வேண்டிக்கும் போது அதற்கான பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தவறுக்கு தண்டனை அனுபவித்தே தீரணும் அப்படிங்கிறது தான் நீதி கொடுக்கக்கூடிய அம்பாள் பற்றி சொல்கிறாங்க. இந்த சன்னதியில் காசு வெட்டி போட்டு வழிபாடு செய்கிறாங்க. மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்க மாங்கல்ய அம்மனுடைய பாதத்தில் வைத்து மாங்கல்யத்தை வச்சு பாதத்தில் வச்சு வழிபாடு செய்கிறாங்க. வெகு நாட்களாக பிரிந்திருக்கக்கூடிய உறவுகள் ஒன்று சேரும் இடமாகவும் இந்த கோவில் விளங்குது. இத்தகைய தனித்துவம் வாய்ந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று தரிசித்துட்டு வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த வெட்டுடையார் காளி கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு கோவில்களில் ஒன்று. நம்ம ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களில் இந்த கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். உங்களால் முடியும், நான் இந்த கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் ஒரு முறையாவது வழிபாடு செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நாம் நம்ம தமிழகத்தில் எத்தனையோ அம்மன் கோவில்களில் பார்த்துருக்கோம். அந்த அம்மன் கோவில்கள்லாம் வேண்டுதல் வைக்கிறது, இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்வோம். ஆனால் இப்படி காசு வெட்டி போடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு வினோதமான வழிபாடாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக நிறைய பேர் இதை கேட்டு அங்கே போய் வழிபாடு செஞ்சுட்டு வரவங்களும் உண்டு. அநியாயத்தால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றாங்க. அது என்னதான் நம்ம உண்மை பொய் இதெல்லாம் ஆராயிறத விட இப்படி நம்ம மனதார போய் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த கடவுள் கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. அதனால தான் இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வரவங்க யாருக்குமே அந்த கடவுள் கை விட்டதில்லை அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த வெட்டுடையார் காளியம்மன் கோவில் பற்றிய ரொம்ப சிறப்பான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.